இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக தப்பா எடுத்துக்காது. இந்த 3 அப்படிங்கிறது ஸ்டாலின் ஆட்சியில திமுக வந்து 4ஆ மாறுது. 4 அப்படிங்கிறது இப்போ 8ஆ மாறி. அப்படின்னா நம்ம மோடியை பாராட்டணும். ஒரு அருந்ததியர் சமுதாயத்துக்கு மத்திய அமைச்சர் கொடுத்திருக்காரியா, எழுமுருகனை கொண்டாடணும். ஆமா, தேசிய கட்சிகள் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே இதை ஒரு முன்மாதிரியா நடைமுறைப்படுத்தணும். திரு ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து காங்கிரஸ் செயல்படணுமா, காங்கிரஸ பார்த்து விஜய் வந்து செயல்படணுமா? விசிகா எம்பி ரவிக்குமார் அவர்கள் சொல்ற மாதிரி 8 அமைச்சர் கொடுத்தாங்க, நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த 8 அமைச்சர்கள் யாருக்கு கொடுத்துருக்காங்க? 6 பேரு ஒரே ஜாதியை சார்ந்தவங்க. வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்ததை வச்சு முக்குளத்தூர் சமூகம் வந்து சந்தோஷப்படாது. எம்பிசில அவங்க வேற, இவங்க வேற. இந்த சமூக நீதின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை அடுத்தவங்க தான் செயல்படுத்தணும், நம்ம கிட்ட வந்தா நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா? பாமக விசிகா அப்படிங்கறதா ஒரு பெரிய அரசியல் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா 2011 அதே பாமகவும் விசிகாவும் சேர்ந்துதான். விழுப்புரம் தொகுதி எம்பியா இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் அவர்கள் மின்னமல வெப்சைட்ல வந்து அமைச்சரவையில் இடஒதுக்கீடு நிறைவேறியது அப்படிங்கிறது, அது வந்து ஒரு அம்பேத்கருடைய 100 ஆண்டுகால கனவு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் காலத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற உருவாக்கப்பட்டு அந்த அமைச்சர்கள் வரும்போது காங்கிரஸ் ஆட்சியில வந்து பரமேஸ்வரன் அப்படிங்கிறவர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறார். முக்கியமான காவல்துறைகள் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் வைக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து கக்கன் இருக்கிறார். அப்போ இந்த கனவுகள் வந்து படிப்படியா நிறைவேற்றிட்டு வருது. இப்ப வந்து ஒரே பாய்ச்சலா இப்பதான் முதல் முறையா அப்படின்லாம் கிடையாது. அம்பேத்கர் காலத்துல இருந்து ஒவ்வொரு கட்டமா கால மாற்றம் நடந்துகிட்டே வருது. விஜய் வந்து ஒரு துணிச்சலான முடிவு எடுத்து 8 பேருக்கு அமைச்சரவை கொடுக்குறாரு. அது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனா இது முதல் முறை கிடையாது, இது படிப்படியா நடந்த ஒரு விஷயம். ஆனா இந்த கட்டுரையில பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 100 ஆண்டு ஆயிருக்கு இந்த கனவு, அதாவது அம்பேத்கருடைய கனவு நிறைவேறதுக்கு வந்து 100 ஆண்டு ஆயிருக்கு அப்படின்னு ஒரு மிக, அதாவது ஒரு பிரம்மாண்டமா அவர் வந்து சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அவரை பாராட்டியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அது அவருடைய, அதாவது அம்பேத்கருடைய கனவு உண்மையிலேயே நிறைவேறதுக்கு 100 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சா? இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, சட்டமன்றத்துல பதிவு இருக்கு. இதுக்கு முந்தைய ஆட்சி வந்து திமுக ஆட்சி, மு.க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். இப்ப ஜோசப் விஜய் இருக்கிறார். ஸ்டாலின் அமைச்சரவையில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பட்டியலினத்துல இருந்து 4 பேர் அமைச்சராகிறாங்க. உடனே இதே விசிகாவில இருந்து சட்டமன்றத்துல வந்து பாராட்டுறாங்க. சமூக நீதியில ஒரு புதிய மைல்கல் உருவாயிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத, வரலாற்றுல இல்லாத ஒரு சம்பவத்தை ஸ்டாலின் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஸ்டாலினை பாராட்டி சட்டமன்றத்துல விசிகா உறுப்பினர்கள் பேசின பதிவு இருக்கு. ஓகே. அப்போ வந்து அவங்க திமுக கூட்டணியில இருக்கும்போது திமுகவை பாராட்டுறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தின மாதிரி இவரு எம்பி ரவிக்குமார் அவர்கள் வந்து விஜய் அமைச்சரவையில கூட்டணியில இருக்கிறாங்க. அது பாராட்டுறதுக்காக அந்த வார்த்தையை வந்து ஒரு மிகப்பிடித்து சொல்ற மாதிரி இருக்கு, பிரம்மாண்டமா அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னால நிறைய நடந்திருக்குது, எண்ணிக்கை அளவுல இதுதான் பெருசு. 8 அமைச்சர்கள் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னால 8 அமைச்சர்கள், 9 அமைச்சர்கள், 7 அமைச்சர்கள் எல்லாம் யாரு இருப்பாங்க அப்படின்னா, வன்னியர்கள், முக்குளத்தோர், கவுண்டர், இந்த 3 ஜாதி தான் அதிகமா அமைச்சரவையில இருப்பாங்க. 8 பேர் 9 பேர் அப்படின்னு சொல்லி. பட்டியலினத்தவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுல வந்து 74 76 ஜாதியோ இருக்கு மொத்தத்துல. அது எல்லாருக்குமே அமைச்சர் கொடுக்க மாட்டாங்க. திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆதிதிராவிட சமூகத்துக்கு ஒரு அமைச்சர், அருந்ததியர் சமூகத்துக்கு ஒரு அமைச்சர், தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த 3 அமைச்சர். அதுலயும் வந்து ஒரு சில அமைச்சரவையில் என்னன்னா அருந்ததியருக்கு இடம் இருக்காரு. ஆதிதிராவிடருக்கு, ஏன்னா தமிழ்நாட்டுல ஓரளவு பெரும்பான்மை இருக்கக்கூடிய சமூகம் அப்படின்னா ஆதிதிராவிடருக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தும் மாதிரி அதுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருவாங்க. இந்த 3 அப்படிங்கிறது ஸ்டாலின் ஆட்சியில திமுக வந்து 4ஆ மாறுது அதிகபட்சமா. அந்த 4 அப்படிங்கிறது இப்போ 8ஆ மாறி இருக்கு. அதாவது என்னன்னா, இப்ப 1931 அம்பேத்கர்
வலியுறுத்திய இதே அந்த இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் 1947 வந்து முனுசாமி பிள்ளை அவர்கள் வலியுறுத்திய இந்த கனவு வந்து நனவாகுறதுக்கு 100 ஆண்டுகள் ஆயிருக்கு. அத வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க சுட்டிக்காட்டுற மாரி திமுக அமைச்சர் குடுத்தத வந்து இவங்களே, அதாவது விசிகாவே சட்டசபையில பேசின குறிப்பு இருந்த போதிலும், ஆனா இப்ப இன்னைக்கு இவர்கள் வந்து ஒரு ஆதரவு குடுத்ததுக்கு அப்புறம், ஒரு அமைச்சர் 8 அமைச்சர் கிடைச்சதுக்கு அப்புறம், இந்த புகழ் இருக்கு அப்படிங்களா? அதாவது ஒட்டு மொத்தமா இந்த கனவ நிறைவேத்துறதே விஜய் தான் வந்து நிறைவேத்திருக்காரு. அதுவும் 100 ஆண்டுகள் ஆயிருக்கு கனவு அப்படின்ற அந்த புகழ்னுடைய அந்த எல்லை இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஒரு எல்லையற்ற புகழா வந்து விஜய் குடுத்துருக்காங்கல்ல. அது அந்த கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நான் கேட்கிறேன். அதாவது வெறுமனே நம்மள அமைச்சரவையில இடம் பிடிக்கிறோம், ம். அது அதிகாரம் நம்ம கைக்கு வந்துருச்சு ம். அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. ம். அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ம். அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரே மத்திய அமைச்சர், ம். அதாவது தமிழ்நாட்டுல இருந்து போனவர், ம். நிர்மலா சீதாராமனையும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சொல்றாங்க. ஜெய்சங்கர் அவர்களே ஜெய்சங்கரையும் சொல்றாங்க. அவங்க தமிழ் பேசுறதுனால வந்து சொல்றாங்க. எல்முருகன் தான் இன்னைக்கு மத்திய அமைச்சரா இருக்காரு. ம். தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருத்தரா எல்முருகன் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு போற பிஜேபி காரங்களோ ம். அல்லது தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி டெல்லிக்கு போறவங்களோ ம். யாரும் போய் எல்முருகனை சந்திச்சு பேசி ம். இது பண்றதும் கிடையாது. எல்முருகன் வந்து நேரடியா ம். தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக மத்தியில வாதாடக்கூடியவராகவும் ம். இல்ல. அவர் வந்து ஒரு பட்டியலினத்தவர், அதுவும் பட்டியலினத்திலே பிற்படுத்தப்பட்ட ம். அருந்ததியர் சமூகத்திலிருந்து ம். இருக்கிறார். அப்படின்னா நம்ம மோடியை பாராட்டணும். ம். ஒரு அருந்ததியர் சமுதாயத்துக்கு மத்திய அமைச்சர் கொடுத்திருக்காரியா? ஆ. தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பெரிய ஜாதி கொடுத்திருக்காங்க. இருக்கு, இதெல்லாம் உடைச்சி ம். மோடி வந்து ஒரு அருந்ததியரை வந்து மத்திய அமைச்சர் கொடுத்திருக்காங்க ம். அப்படின்னு நம்ம பாராட்டணும்ல. ஆமா. எல்முருகனை கொண்டாடணும்ல. ஆமா. அப்ப நம்ம ஆனா எல்முருகனை எதிர்த்து நம்ம வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்றோம். ம். அப்போ அதாவது நம்ம அப்படி பார்க்க கூடாது. அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, ம். யாருக்காக செயல்பட போறாங்க. இந்த தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த முன்னுதாரணம் இருக்கு இல்லையா, இதை வந்து காங்கிரஸ் ஆட்சி, அதாவது இப்ப காங்கிரஸ் இருக்காங்களா, அவங்க ஆட்சி நடத்தக்கூடிய கர்நாடகா இருக்கலாம், கேரளாவா இருக்கலாம், இல்ல தெலுங்கானாவா, இங்க வந்து இவங்க வந்து அமுல்படுத்தணும் அப்படின்னு வந்து அந்த கட்டுரையில வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம தேசிய கட்சிகள் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே இதை ஒரு முன்மாதிரியா நடைமுறைப்படுத்தணும். இதுக்கு வந்து ஜனநாயக சக்திகள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து குரல் எழுப்பணும். அந்த அளவுக்கு வந்து அந்த கட்டுரையில வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, திரு ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் செயல்படணுமா, அல்லது கர்நாடகாவில் காங்கிரஸை பார்த்து விஜய் வந்து செயல்படணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. என்ன அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து 2022 ஆகஸ்ட்ல வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், பட்டியல் சமூகத்திலேயே வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து மறுவரை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சமமா பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கர்நாடக அரசு என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீதிபதி எச்.என். நாகமோகன் தாஸ் அவங்க தலைமையில ஒரு ஆணையம் வந்து அமைக்கிறாங்க. அமைச்சு அந்த கமிட்டி வந்து கர்நாடகாவில் வந்து ஆய்வு பண்றாங்க. பண்ணி 17% இடஒதுக்கீடு இருக்குல்ல பட்டியல் சமூகத்துக்கு, அதை வந்து 3ஆ பிரிக்கலாம். அதாவது குறிப்பிட்ட இந்த சாதிக்கு தான் வந்து அதிகமா பலன்கள் கிடைக்குது, உரிமைகள்லாம் அவங்களுக்கே போய் சேருது அப்படிங்கலாம் அதை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. 3ஆ பிரிச்சு SC-A, SC-B, SC-C அப்படின்னு 3 கேட்டகரியா பிரிச்சு, ஒருத்தருக்கு 6, இன்னொருத்தருக்கு 6, இன்னொருத்தருக்கு 5, மொத்தம் 101 ஜாதி இருக்கு கர்நாடகாவில். அந்த 101 ஜாதியை 3ஆ பிரிச்சு 3 பங்கீடா கொடுக்குறாங்க. 3 கேட்டகரியா பிரிச்சு அந்த கேட்டகரியை பிரிச்சு கொடுக்குறாங்க. பங்கீடு வந்து 3 சரிசமமா கிடைக்கணும். இப்போ நம்ம விசிகா எம்பி ரவிக்குமார் அவர்கள் சொல்றது மாதிரி 8 அமைச்சர் கொடுத்தாங்க, நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னா, அந்த 8 அமைச்சர்கள் யாருக்கு கொடுத்துருக்காங்க? யாருக்கு கொடுத்துருக்காங்க? 101 ஜாதியை 3ஆ பிரிச்சிருக்காங்க. 3ஆ பிரிச்சு கர்நாடகாவில காங்கிரஸ் வந்து செய்யுது. அரசு பதவிகள் எல்லாத்திலுமே கொடுக்குறீங்க. இங்க இந்த 8 பேர் யாரு அப்படின்னா 6 பேர் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க, எஸ்சி தான். எஸ்சில உள்ள 6 பேர், அதாவது இப்போ எம்பிசிக்கு வந்து 3 அமைச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்ததை வச்சு முக்குளத்தூர் சமூகம் வந்து சந்தோஷப்படாது. ஏன்னா எம்பிசில அவங்க வேற, இவங்க வேற. பரதவர் சமூகம் வந்து சந்தோஷப்படாது, அவங்களும் எம்பிசி தான். ஆனா எம்பிசிக்கு கொடுக்கறது அப்படின்னு இல்லை. இந்த எஸ்சில இப்போ எப்படி எம்பிசில தனித்தனியா முக்குளத்தூர் வன்னியர் அப்படின்னு எடுக்கப்படுதோ, எஸ்சில வந்து ஆதிதிராவிடர், அருந்ததியர், தேர்தல் கொள்கையாளர் இருக்காங்க. அருந்ததியருக்கு ஒரு சீட்டு அமைச்சர், ஒரு அமைச்சர், ஒரு முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய பையன். ஓகே. அதே மாதிரி தேவேந்திர கொள்கையாளருக்கு ஒரு சீட்டு. அப்ப 2 போக மீதி வந்து 6 ரவிக்குமார் அவர்கள் சார்ந்த ஆதிதிராவிடர் பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க.
சோ அதனால அவர் உண்மையிலே நமக்கு 6 கிடைச்சிருக்கு அமைச்சர் வந்திருக்காங்களே அப்படிங்கிற உள் சந்தோஷம். அந்த 8 அமைச்சர்கள் அப்படிங்கிற இதுல வந்து அவர் பாக்குறாரு, பாராட்டக்கூடியது. துணை சபாநாயகரும் ஆதிதிராவிடர் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்ப 8+1 அமைச்சர் அந்தஸ்துல 9 பேர் இருக்கிறாங்க. அந்த 9 பேர்ல 7 பேரு ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்ப அதே சமூக நீதியை வந்து இப்ப எஸ்சிக்குள்ள, அதாவது வந்து அந்த அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து இப்போ 8 இருந்தாலும் அதை நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த கேட்டகரியா பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்திருந்தா தானே அது சமூக நீதியா இருக்க முடியும். அப்ப 6 அமைச்சர்கள் அப்படிங்கிறது, அந்த 6ங்கிறது ஆதிதிராவிடர் இல்லாம மத்த எல்லாருக்கும் இருந்திருந்தாங்க அப்படின்னா அது சமூக நீதி, அது சமூக நீதியா இருக்கும் இல்லையா. ஆட்சியில அவங்க தனபால் வந்து சபாநாயகரா வைக்கிறாங்க, அமைச்சர் ஜெயலலிதா வந்து சபாநாயகரா வைக்கிறாங்க. அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவங்கள ஒரு சபாநாயகரா மாத்தினாங்க. அதுக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதி வந்து என்ன செய்யறாருன்னா துரைசாமி வந்து துணை சபா. அப்போ இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தா, சரியான பங்கீடா இருந்திருந்தா அதை நம்ம வந்து உண்மையிலே பாராட்டலாம். கரெக்ட். இந்த சமூக நீதின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை அடுத்தவங்க தான் செயல்படுத்தணும், நம்மகிட்ட வந்தா நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா? அப்படி இல்லைல்ல, அப்படி பார்க்க முடியாது. அதாவது விசிகா அப்படிங்கிறது வந்து நம்ம அதை வந்து அவங்களுடைய தேர்தல் அரசியல்ல இருந்து பார்க்கணும், எப்படி தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பின்னால பார்க்கணும். இப்போ விஜய் அவர்களுடைய செயல்பாட்டை பாராட்டுறோம் அப்படிங்கிறோம்னா நம்ம அதுக்குள்ள மட்டும் இருக்கு. 8 அமைச்சர் கொடுத்தது பாராட்டத்தக்கது, அது கரெக்ட். அது வந்து யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதுல இன்னும் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறதோ செயல்பாட்டிலேயோ நிறைய செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ விசிகா அப்படிங்கிறதே வந்து தலித் பேந்தர்ஸ் அப்படிங்கிறது மதுரையில இருந்து மலைசாமி அப்படிங்கிறவரு அவங்க தலைமையில நடக்குது. 99ல இவரு தேர்தல் அரசியலுக்கு போட்டி போடுறதா மாறாரு. இவரு திருமாவளவன் அவர்கள் வந்து தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் அரசியலுக்கு வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனித்து போட்டி போடலாம். யாராவது ஒருத்தரோட கூட்டணி வச்சுதான் போட்டி போடுறோம், ஜெயிக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய சமூக நீதி, சுயமரியாதை, எனக்கான உரிமை அப்படின்லாம் பேசுறோம்ல. விசிகாவுடைய முதல் எம்எல்ஏ வந்து திருமாவளவன் அவர்கள் மங்களூர் தொகுதியில நின்று ஜெயிக்கிறாரு. அந்த முதல் தேர்தலிலே அவர் ஜெயிச்சது வந்து உதயசூரியன் சின்னத்துல. கூட்டணி கட்சியினுடைய இன்னொருத்தங்க சின்னத்துல நின்றுதான் ஜெயிக்கிறார், வெற்றி பெறாரு. அப்ப என்னுடைய தனித்துவம், என்னுடைய மக்களுக்கான உரிமை வந்து நான் எப்படி உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிக்க முடியும்? அப்போ நின்று நான் எப்படி செய்ய முடியும்? எனக்கான உரிமையை நான் பேசணும்னா உதயசூரியன் சொன்னா அந்த கொறடா சொல்லணும், அந்த கட்சி தலைவர் சொல்லணும். அவங்கள்ட்ட கேட்காம நீங்க சட்டசபையில பேச முடியாது. வெளியில போய் பேசணும்னா நம்ம திமுக அவங்களுடைய கட்சி எம்எல்ஏ மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படிதான் முதல்ல அவரு ஜெயிச்ச வந்து உள்ள போறாரு. அப்புறம் 2001ல ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு 2004ல வெளியில வந்து என்னால சுதந்திரமா செயல்பட முடியல, 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னால சுதந்திரமா செயல்பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா அதிமுக கூட்டணிக்கு போயிடுறாரு. அப்போ அதாவது ஃபர்ஸ்ட் சட்டசபைக்கு அனுப்புனது திமுக திருமாவளவன் அவர்களை வந்து உடனே 2006ல வந்து அதிமுக கூட்டணியில போய் போட்டு போடுறாங்க. அதிமுக கூட்டணியில வந்து ஆலயமணி சின்னம் பெல், தனி சின்னத்துல வந்து ஜெயலலிதா அவங்க கூட்டணியில வந்து அவங்க பங்கீடு பேசுறாங்க, தனி சின்னத்துல நிற்கிறாங்க. 2006 தேர்தல்ல நம்ம இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார்ல, விஜய பாராட்டி கட்டுரை எழுதி ரவிக்குமார் அவர்கள் வந்து காட்டுமன்னார் கோயிலையும் செல்வ பிறந்தகை, இப்போ காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை அவர் வந்து திருமாவளவன் ஜெயிச்ச மங்களூர் தொகுதியில 2 பேரும் ஜெயிக்கிறாங்க. மங்களூர்ல ஜெயிச்ச செல்வ பிறந்தகையும் காட்டுமன்னார் கோயில்ல ஜெயிச்ச ரவிக்குமாரும் அதிமுக கூட்டணியில நின்று அதிமுக தொண்டர்கள் ஓட்டுல ஜெயிச்சவங்க. ஆனா திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. சட்டசபையில திமுக கொண்டு வந்த மசோதாக்களுக்கும் தீர்மானங்களுக்கும் சட்டத்திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க ஆதரவு, திமுகவுக்கு விசிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அமைச்சரவையில பங்கெடுக்கல, ஆனா அதாவது ஜெயிச்சது அதிமுக, ஆனா ஆதரவு வந்து திமுக நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு. இன்னைக்கு எப்படி திமுகவுல ஜெயிச்சுட்டு விசிகா சரி, அன்னைக்குள்ள சூழ்நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் அரசியலுக்காக சொல்றேன், சமூக நீதி பேசுறேன். ஆனா இவங்களுடைய கடந்த வந்த பாதையை நீங்க சொல்றீங்க, அரசியல் பாதையை சொல்றீங்க. அதுக்காக சொல்றேன். 2009ல இந்தியால மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லாமே ஈழ பிரச்சனை உச்சத்துல இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஒரு காங்கிரஸ் அப்படின்னா ஒரு பெரிய வெறுப்பு, இத்தனை லட்சம் மக்களை கொண்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபம், ஒரு போரையே காங்கிரஸ் அரசாங்கம் தான் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் போகுது. காங்கிரஸ் மேல மிகப்பெரிய வெறுப்பு இருக்கு. அந்த டைம்ல காங்கிரஸ் திமுக கூட்டணியை காப்பாத்துறதுக்காக திருமாவளவனை திமுகவும் காங்கிரஸும் பயன்படுத்துறாங்க. விசிகா வந்து 2009ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக இருக்கும்போது விசிகா திருமாவளவன் அவர்கள் வந்து நம்ம அந்த ஒரு முத்துக்குமார்
காங்கிரஸ் கூட்டணியில திமுக கூட்டணியில நின்று ஜெயிக்கிறாரு எம்பி ஆகுறாரு. அதான் இவரு சிதம்பரம் தொகுதியில இருந்து ஒரு எம்பி எம்எல்ஏ ஆன கதையும் பாத்தீங்கன்னா 2001 வந்து பிஜேபி திமுக கூட்டணியில தான் அவர் எம்எல்ஏவே ஆறாரு. அது உதயசூரியன் சின்னத்துலயா? சின்னத்துல பிஜேபி கூட்டணி. ஓகே, அது எப்போ எந்த டைம் அப்படின்னு பாக்கணும். இப்ப 2009 காங்கிரஸ் கூட்டணி வந்து ஈழப்படுகொலை சொல்றோம்ல, 2001 வந்து பிஜேபி கூட்டணிங்கிறது அயோத்தியில பாபர் மசூதி 98-99 இடிக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர்ல கலவரம் நடந்திருக்கு. இந்த டைம் 98 கலவரம் அது அந்த காலகட்டத்துல கூட பிஜேபி கூட சேர்ந்து கூட்டணி வச்சு பிஜேபி கூட்டணியில முதல்ல விசிக ஜெயிச்சது பிஜேபி திமுக கூட்டணியில. முதல்ல எம்பி ஆகிறது காங்கிரஸ் திமுக கூட்டணியில. கூட்டணி வைக்கிறது தப்பு கிடையாது. எந்த காலகட்டம் இருக்குல்ல அந்த 2 காலகட்டம். அதே மாதிரி 2006 அதிமுக கூட்டணியில ஜெயிச்சு திமுகவுக்கு சப்போர்ட் பண்றோம். அப்புறம் விசிக தொடங்கப்பட்டு அந்த வாக்குப்பதிவு தேர்தல் அரசியலுக்குள்ள போராட்டம் அப்படிங்கிறதே வந்து பாமக எதிர்த்து தான் நடந்தது. பாமக விசிக அப்படிங்கறதா ஒரு பெரிய அரசியல் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு, பெரிய போராட்டம். ஆனா 2011 அதே பாமகவும் விசிகாவும் சேர்ந்துதான் தேர்தல் அரசியல் சந்திக்கிறாங்க. அதாவது நம்ம பிஜேபி கூடயும் கூட்டணி வச்சுக்கிறோம், காங்கிரஸ் கூடயும் கூட்டணி வச்சுக்கிறோம், நமக்கு பொது எதிரி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னிலைப்படுத்தக்கூடிய பாமக கூடயும் கூட்டணி வச்சிருக்கோம். ஆனா அந்த தேர்தலில் ஜெயிக்கல அப்படின்னாலும் பாமகவுல 2 பேரும் சேர்ந்து விசிகாவும் தேர்தலை சந்திச்சாங்க. இந்த தேர்தலில் பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணிக்கு நாங்க வரமாட்டோம், சூழ்நிலைகள் மாறுது சொல்றாங்க. அந்த இவரு ரவிக்குமார் அவர்கள் வந்து முதல்ல எம்பி ஆகும்போது எம்எல்ஏ ஆனது தனிச்சின்னம். எம்பி ஆகும்போது 2019 உதயசூரியன் சின்னத்துலதான் விழுப்புரம் தொகுதியில நின்று மரியாதையும் சமூக நீதியும் காப்பாத்துறதுக்கு உதயசூரியன் சின்னத்துல எம்பி ஆகி பார்லிமெண்ட்ல போய் பேசுறாரு. 2021 தேர்தல் சமூக நீதி அப்படிங்கிற நீங்க அந்த கேட்டதுக்காக சொல்றேன். 2021 தேர்தலில் திமுக தொகுதி பங்கிடிச்சாங்க. 6 தொகுதியில வந்து விசிகா போட்டியிடறதுக்கு முடியாது, ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டாங்க. அந்த 6 தொகுதியில தனி தொகுதி மட்டும் இல்லாம பொது தொகுதியும் இருக்குது. இதுக்கு முன்னால போட்டியிட்டதெல்லாம் தனி தொகுதி கூட்டணியில, பொது தொகுதி வருது. ஒரு உண்மையிலேயே சமூக நீதியை கொண்டு வரணும், பட்டியல் சமூகத்துக்கான உரிமையை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பொது தொகுதியில ஒரு பட்டியல் சமூகத்தவரை நிறுத்தி ஜெயிக்க வச்சிருந்தோம் அப்படின்னா அது சமூக நீதி. காங்கிரஸ் அப்படிதானே. இப்ப விஸ்வநாதன் மேலூர்ல வந்து ஆமா அவர் பொது தொகுதியில அவர் நின்று ஜெயிக்க வச்சு இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க இன்னைக்கு திமுக காங்கிரஸ் அதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் காங்கிரஸ்ல வந்து நிப்பாட்டிருக்காங்க. விஸ்வநாதன் ஜெயிச்சிருக்காரு. ஆனா திருப்பூரூர்ல எந்த சமூகம் அதிகமா இருக்குது? வன்னியர் சமூகம் அதிகமா இருக்கு. அப்போ வன்னியர் சமூகத்துல இருந்து ஒருத்தர். நாகப்பட்டினத்துல இஸ்லாமிய சமூகம் அதிகமா இருக்கு. அப்போ அந்த வேட்பாளர் ஆளூர் சவணாசு எஸ் பாலாஜி 2 பேரும் ஜெயிக்கிறாங்க. அதாவது திருப்பூரூர் தொகுதியில விசிகா இல்லைன்னாலும் திமுகவுல ஒரு வன்னியரோ அதிமுகவுல ஒரு வன்னியரோ தான் கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க. ஏன்னா அங்க வன்னியர் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அப்போ நம்ம நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் அப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, விசிகா நிறுத்தக்கூடிய அந்த 6ல மீதி எல்லாமே வந்து ஆதிதிராவிடர் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வேட்பாளர்கள். ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்துக்கான சமூக நீதி அப்படின்னா அதுல 2 அருந்ததி இருக்கணும்ல. ஆமா, கண்டிப்பா. இப்ப பாமக வந்து முருகவேல் ராஜன் அப்படிங்கிற ஒரு தேவேந்திர குல வேளாளரை தென் மாவட்டத்துல இருந்து கொண்டு வந்து வட மாவட்டத்துல எம்எல்ஏ ஆக்குறாங்க. அது நம்ம சமூக நீதி ஏத்துக்கலாம். இவர் வந்து அப்போ நீங்க வந்து மலைசாமி அப்படிங்கிற தேவேந்திர குல வேளாளர் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தொடக்கமே அவர் தான், தலித் வெந்தர்ஸ் அப்படின்னு. அப்ப அந்த சமூகத்துல இருந்து இது வரைக்கும் ஒருத்தர் கூட எம்எல்ஏ ஆகும். அருந்ததியர் சமூகத்துக்கு விசிகா வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கல. அந்த ஒரு அதிகாரம் வந்து அடுத்தவங்கள்ட்ட இருக்கும்போது அவங்க சமூக நீதியோடு நடந்துக்கிறோம்னு எதிர்பார்க்குற அதே நமக்கிட்ட அது வரும்போது இப்போ இந்த கட்டுரை நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே 8 அமைச்சர் கிடத்திருக்க வந்து இந்த அளவுக்கு பாராட்டியிருக்காருன்ற வேலையில அவர் இன்னும் சமூக நீதி ஒரு இடத்துல இறங்கி போய் இந்த 8 அமைச்சர்களும் பரவலாக்கப்பட்டிருக்கணும் எஸ்சி அந்த அட்டவணை பிரிவுக்குள்ள அப்படின்றது நீங்க சொல்ல வரீங்களா? அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாருன்னா அவர் பேசுற அந்த சமூக நீதி சரியா இருந்திருக்கும். ஆனா இப்ப தனக்கு கிடைச்சதுக்கு மட்டும் சந்தோஷப்பட்டு அதோட நிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? அதாவது நம்ம தாவேகாவுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்த மாடலை வந்து மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பின்பற்றணும் அப்படிங்கிறது கர்நாடகாவில் ஒரு உதாரணம் இருக்குது. எல்லா சமூகத்தையும் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பா வந்து இருந்ததுன்னா அது உண்மையிலேயே சமூக நீதியா இருக்கும்.